நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். நாம் நம்மை படைத்த கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். எவ்வளவு ஜெபித்தோம் என்பது அல்ல, எவ்வளவு துதித்தோம் என்பது அல்ல, எவ்வளவு ஆராதித்தோம் என்பது அல்ல, எவ்வளவு நேரம் தொழுது கொண்டோம் என்பது அல்ல, எவ்வளவு வணங்கினோம் என்பது அல்ல, எவ்வளவு வழிபட்டோம் என்பது அல்ல. இதையெல்லாம் காட்டிலும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், பிறர் ஆண்டவருடைய வார்த்தையை கடைப்பிடிக்கும்படி நாம் வாழ்ந்து அவர்களுக்கு போதித்திருக்க வேண்டும். பிறர் ஆண்டவருடைய வார்த்தையை கடைப்பிடிக்கும்படி நாம் அதை கடைப்பிடித்து அவர்கள் கற்பித்திருப்போம் என்று சொன்னால் அவர்கள் அதை கடைப்பிடித்திருப்பார்கள். அந்த வார்த்தையை அவர்கள் கடைப்பிடிப்பதன் வழியாக அவர்கள் கடவுளுக்கு சொந்தமாக இருப்பார்கள். அந்த ஆன்மா கடவுளுக்கு சொந்தமாகும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதான் சொல்கிறேன். எவ்வளோ ஜெபித்தோம், எவ்வளோ துதித்தோம், எவ்வளோ ஆராதித்தோம், எவ்வளோ வணங்கினோம், எவ்வளோ வழிபட்டோம் என்பது முக்கியமல்ல. மாறாக எவ்வளவு ஆன்மாவை கடவுளுக்கு சொந்தமாக்கிறோம். எப்பொழுது ஆன்மா சொந்தமாகும்? நாம் கடைப்பிடித்து அதை மற்றவர்களுக்கு கற்பிக்கின்ற பொழுது அவர்கள் அதை கடைப்பிடிப்பார்கள். அவர்கள் கடைப்பிடிப்பின் வழியாக அவர்கள் உலகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளுக்கு சொந்தமாவார்கள். அந்த ஆன்மா கடவுளுக்கு சொந்தமாகும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியம் உலக பற்று அற்றவர்களாய் மாறுவார்கள். எதனை உண்போம், எதனை உடுப்போம், எதனை குடிப்போம் நிலைப்பாடுகளிலிருந்து வேறுபடும். ஒப்பற்ற சொல்லுவாங்க கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள்வார்கள். உலகத்தை குப்பை என கருதுவார்கள். கடவுளுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என இழப்பார்கள். அப்பொழுது இந்த ஆன்மா யாருக்கு சொந்தமாகும்? கடவுளுக்கு. அப்படி எத்தனை ஆன்மாவை நாம் கடவுளுக்கு சொந்தமாகியிருப்போம்? அதான் கேட்குறாரு, நாம் அவருக்கு எத்தனை ஆன்மாவை சொந்தமாகியிருக்கோம் என்ற கணக்கை நாம் கொடுக்க வேண்டும். தயாராக இருப்போம், கணக்கை கொடுப்போம் எவ்வளோ ஆன்மா என்பதை. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.